வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணியில் அருள்மிகு ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பஜார் தெரு மண்ணடியில் பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னர் கும்பாபிஷேகம் செய்தனர். இந்நிலையில் கிராம பொதுமக்கள், பக்தர்கள், விழா குழுவினர்கள் விமான கோபுரத்துடன் புனரமைத்தனர். எனவே இன்று காலை 10 மணிக்கு இக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி காலை பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கணபதி பூஜை, கலச பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், புதிய விக்கிரகங்களான ஸ்ரீ துர்க்கை அம்மன், ஐம்பொன்னாலான உற்சவர் ஸ்ரீ பவானி அம்மன், கரிக்கோலம் வரும் நிகழ்ச்சி, புதிய விக்கிரகங்களுக்கு கண் திறத்தல், சயனாதிவாசம், வாஸ்து ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அஷ்டதிக்கு பாலகிரக பூஜை, கங்கை தீர்த்த ஆவாகனம், அகண்ட தீப பூஜை, காப்பு கட்டுதல், ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை புதிய விக்கிரகம் பிரதிஷ்டை, மகாதுர்கை ஹோமம், வேதநாத உபச்சாரம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள், நாடி சந்தானம், தத்துவார்த்தனை, அம்மன் காப்பு கட்டுதல், மகாபூர்ணாஹூதி, யாத்ராதானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் பிரகார புறப்பாடு நடைபெற்றது. காலை 10 மணிக்கு விமான கோபுர கலசங்கள், மூலவர் ஸ்ரீ பவானி அம்மன், உற்சவர் ஸ்ரீ பவானி அம்மன், பரிவார தெய்வங்கள் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி வேத விற்பனர்கள் மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். அப்பொழுது கூடியிருந்த பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தி பரவசத்துடன் விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷம் எழுப்பினர். இதன் பின்னர் மூலவருக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பித்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மதியம் கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று இரவு சைவ கும்பம் விடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதன் பின்னர் மங்களவாத்தியம் முழங்க பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வான வேடிக்கையுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள், பக்தர்கள், விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை முதல் 48 நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது.